வணக்கம். குருபெயர்ச்சி பலன்கள் 2024 கடகராசி. இதை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி மற்றும் வான்விளக்கு மாத இதழ் சார்பாக நாங்கள் வெளியிடுதோம். பிரபல ஜோதிடர் பண்டித காளியூர் நாராயணன் அவர்களிடம் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு இதை உங்களுக்கு கணிச்சு சொல்கிறோம். பொதுவாக நவகிரகங்களில் சனி பகவானும் குரு பகவானும் பயிற்சி அடையும் போது அது பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், குரு பகவான் 1 வருஷம் இருப்பார், ராகு கேது 1.5 வருஷம் இருப்பார். இதில் ராகு கேது நெருக்கிறாங்கனால அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பார்க்கலாம். அதுமாதிரி சனி பகவான் பயிற்சியும் கொடுப்பாங்க, குரு பகவான் பயிற்சி ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா குரு பகவான் ஒரு சாத்தியமான கிரகம், குரு மேலே உள்ள நம்ம வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய கிரகங்கள்னால அதனுடைய பலன் ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ கடகராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்க ஒரு அதாவது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட ரொம்ப எளிமையான இலகுன மனசுக்காரங்க. அதாவது கையில் யாரும் கேட்டால் டக்குன்னு கொடுத்துருவாங்க, கையில் பணமே இருக்காது. அதனால் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா பொருளாதார சேமிப்பை மற்ற கணவன்னா மனைவிட்டு கணவன்கிட்ட இல்லை பிள்ளைகிட்ட கொடுத்து வைங்க, நீங்கள் கையில் வைக்காதீங்க. சரி, நல்லா உழைப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, பணத்தை ஈஸியாக விரையம் வைக்கிறவங்க. சில ஆடம்பரம் ஏதோ ஒரு வகையில் செலவழிச்சிருங்கன்னு பாருங்களேன். அதனால் இருங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்கள் எப்படின்னா, ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து சனியினால் அது ஒரு கொஞ்சம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி குரு பகவான் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பாருன்னா 10ஆம் இடத்துல இருந்திருப்பார். 10ஆம் இடத்துல இருந்து என்ன செஞ்சுருப்பார், உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கி என்ன இருக்குன்னா தொழிலில் கொஞ்சம் நஷ்டத்தை உருவாக்கியிருப்பார், மனச்சஞ்சலத்தை உருவாக்கி நிலையான முடிவு எடுக்காமல் இருந்திருப்பீங்க. அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். ஆனாலுமே கேது உங்களுக்கு நண்பர் இருந்திருப்பார். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும். இந்த நேரத்தில் இப்போ குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராது. சூப்பர் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். எப்படின்னா 11ஆம் இடத்துக்கு போன பிறகு என்ன செய்வார்னா, தொழில் வளத்தை உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பார். பொருளாதார வளம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு அதாவது தடையின்றி வருமானம் கிடக்கும், எந்த வித இதுவுமே சிக்கலும் இருக்காது, செலவுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கும், எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னால் மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க, எந்த பிரதிபலம் இருக்காது, முன்னேற்றம் இருந்திருக்காது, உழைப்பு அங்கீகாரம் இருந்திருக்காது. இனிமேல் அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும், புதிய பதவி கிடைக்கும், சிலர் அதிகாரம் இது பண்ணுவாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில். இந்த குரு பகவானுடைய பண்ணுதாரா, அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்படின்னா குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் உங்களுக்கு 7ஆம் இடத்து பார்வை சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடத்து பார்வைங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் விழுது. அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது திருமணம் தடைப்பட்டு திருமணம் நடக்கும், பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகள் சிறப்பாக இருப்பாங்க, பள்ளிக்கூட எல்லாமே சிறப்பாக இருக்கும், கல்வி சிறப்பாக இருக்கும், மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு விரும்பிய பாடம் கிடைக்கும். இது 7ஆம் இடத்து பார்வை. 9ஆம் இடத்து பார்வை அதனால என்ன கிடைக்கும்னா, அதாவது பண வரவு நிறையா இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தும் பார்வைகள் 2 பார்வைகள் நன்மை தராரு. சரி, மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது நல்லா இறை அருளும் உங்களோட ஆற்றலும் கொடுக்கும். அதாவது இறை அருள்னா கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் கூட நடக்கும் உங்களுக்கு. அடுத்தால அவரால் பொருளாதாரம் இருக்கும், அடுத்தால சிறப்பு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணுவார். உங்களோட ஆற்றல் திறமைகள் எடுத்த காரியத்தெல்லாம் சிறப்பாக முடிக்கிறதுக்கு வேண்டிய ஆற்றலை அவர் தருவார். அதனால் அது இருக்குது. இப்போ அப்படி கேது நன்மை தரும்போது ராகு நன்மை தர மாட்டார். ராகு எங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வாருன்னா, இப்போ முயற்சிகளை சின்ன சின்ன தடைகளை உருவாக்குவார். எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும். சில பேர் ஒன்றுமே எல்லாம் பிரத்தியார் கட்டுப்பட்டு, அதாவது பெரிய தொழில் பண்ணாலும் அதுக்கு மேலே உள்ள இருப்பாங்கல்ல, அப்படி அவங்களை கட்டுப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் பிரச்சனை வராது. அது மாதிரி சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னேன். அது 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா உறவினர்கள் வகையில் சின்ன சின்ன மன கசப்புகள் வரலாம். அதனால் சில வெளியூர் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி பார்த்திங்கன்னா குரு பகவான் சாதகமற்ற பார்வை சார்பாடு கேதுன்னு இருக்குது. பொதுவாக எல்லா கிரகமும் எல்லாத்துக்கும் நன்மை தர மாட்டாங்க, யாருக்குமே தர மாட்டாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் 2 கிரகம் இடத்துல பார்வையில் நன்மை கிடைக்கும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். சனி பகவானுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவுமே ராகுவனுடைய பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக சமாளிச்சுட்டு முன்னேறிட்டே போகலாம். நீங்கள் வீண் வாரத்தில் எதுவும் தலையிட வேண்டாம். அடுத்தால உறவினர் பற்றிலெல்லாம் ரொம்ப வளவளான்னு பேசி இருக்க வேண்டாம். அப்படி கொஞ்சம் டெக்னிக்காக போயிட்டு டெக்னிக்காக இருங்க.
அதில் அனாவசியமாக இது இல்லாமல் தொழிலில் கண்ணு கருத்துமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தொழில் உங்களுக்கு கேதுவும் குருவும் நல்லா தந்துடுவார். அதனால் எதையுமே கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா முன்னேற்றம் அடையலாம். இதனால் பிரச்சனையே கிடையாது. அதனால் இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன். பரிகாரத்தினா சனி பகவானுக்கு நீ கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் சாதம் படைக்கலாம். அதுமாதிரி காக்கைக்கு இது பண்ணி விடுங்க. யானை வந்தால் யானைக்கு கரும்பு போடுங்க. தொழில் அதிபர்கள் வந்து உதவி பண்ணுங்கள். குறிப்பாக ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மாதிரி துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை வழிபாடு பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இது நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஹோன்னு இருப்பீங்க. நல்லது, சிறப்பாக. தேங்க்யூ, நன்றி.